மேடம் இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. மத்ததெல்லாம் நீ பாத்துக்கோ. ஓகே மேடம். ஏடா சந்திரா வந்து நம்ம ஃபேக்டரி ஏலம் எடுக்க ஹெல்ப் பண்ணிட்டியாடா? 3 பேரும் கையெழுத்த போட்டுட்டு அப்பா கிட்டயும் கையெழுத்த வாங்கி என்கிட்ட கொடுங்க, நான் வெயிட் பண்றேன். சந்திரா மேடம் ஒன்றும் நம்மள மாதிரி இல்லை. நம்ம கம்பெனியை ஏலத்தில் எடுத்துட்டு நம்ம கிட்டே திரும்ப கொடுத்துருக்காங்க. இனிமேலாவது அப்பா பேச்சை கேட்காம கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. உங்களை எதுக்காக இங்க வர சொன்னேன்னு தெரியுமா? ஒரு முக்கியமான பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்க போறோம். சொல்லுங்க மேடம், எந்த பொறுப்பா இருந்தாலும் முழு மனசோட ஏத்துக்கிறேன். ராஜா, சந்திரா உங்களையும் இந்த ஃபேக்டரியில் ஒரு பார்ட்னராக சேர்த்துக்கிறதா முடிவு எடுத்திருக்காங்க. மேடம், என்னால இது நம்பவே முடியல. ஆமாப்பா, இது இன்னைக்கு எடுத்த முடிவு இல்லை, ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவு. ஆனால் நீ தான் அன்றைக்கி அவசரப்பட்டு கோவப்பட்டு எனக்கு 2 நாள் டைம் கொடுத்துட்டு போயிட்ட. அன்றைக்கி உனக்கு டைம் சரியில்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி உனக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்குது. அதான் உன்னை இவ பார்ட்னராக சேர்த்துக்கிட்டு இருக்கா. வாங்கிக்க. மேடம், நீங்க என் மேல காட்டுற ஆதரவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இனிமே என்னை எந்த சக்தியால மாற்ற முடியாது மேடம். இந்த கம்பெனிக்காக கடைசி வரைக்கும் நான் பாடுபடுவேன் மேடம். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ மேடம். ருத்ரா, எதுக்கா வர சொன்ன? அன்னைக்கு நான் கோல்டு மெடல் வாங்கினதுக்காக நீங்கள் ட்ரீட் கேட்டீங்கல்ல, அதனால் இன்னைக்கு உங்களை ஒரு பெரிய கடைக்கு கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கி கொடுக்க போகிறேன். சரியா? அதான் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வாங்கன்னு ஃபோன் பண்ணேன். அப்புறம் அன்றைக்கி என்னமோ சொன்னீங்க, நான் வேலையில் சேர்ந்ததுக்காக நான் சம்பளம் வாங்கினவொன்னு உனக்கு ட்ரீட் கொடுக்குறேன்னு. இப்போ உங்களுக்கு முன்னாடி நான் முந்திட்டேன் பார்த்தீங்களா? சம்பளமும் வாங்கியாச்சு, உனக்கு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்ன பொருளும் வாங்கியாச்சு. என்ன இது? வாங்கிக்கோ ருத்ரா. பிரிச்சு பாரு. பிடிச்சிருக்கா? வாவ், ரொம்ப அழகா இருக்கு. போட்டு பார்த்துக்கோ. எனக்கு நல்லா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நரேன். Thank you. Really I love you. I love you too ருத்ரா. வா போலாம். இந்த பாரு ருத்ரா, என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? காலையிலேருந்து குட்டி போட்ட போன மாதிரி என்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்க. அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணுங்கிற, ஆனால் என்ன விஷயம்னு சொல்ல மாட்டேங்கிற. நான் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கும்போது கூப்பிட்டு கேட்டேன், இல்லைப்பா அங்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்க, தனியாக அப்புறமா சொல்கிறேங்கிற. அப்படி தனியாக பேச வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம் என்ன இருக்கு? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இப்படி சுற்றி சுற்றி என்னால் வர முடியலம்மா. அது வந்துப்பா, இதுப்பா என்னால் நடக்க முடியலம்மா. காலையிலேருந்து ஏகப்பட்ட வேலை, இப்படி என்னால் சுற்றிக்கிட்டே இருக்க முடியாது, காலெல்லாம் வலி. என்னப்பா? என்னடா சொல்லுமா. அப்பா, நம்ம ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கார்ல. ஆமா, அந்த நாராயணசாமி வழுக்கு தெளியா இருப்பானே, அவனுக்கு என்ன? இல்லப்பா, அவர் பக்கத்துல சண்முகம் ஏதாவது சொன்னான உன்ன? என்ன சொல்லு? இல்லப்பா, அக்கா கூட அப்பாயிண்ட் பண்ணாங்கல்ல. அவனா? அந்த நரேனா? அவனுக்கு என்ன? அவரு ரொம்ப நல்லவர்ப்பா. என்னாச்சு? ஆபீஸ் விட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போறானா? என்னங்கப்பா? சரி, என்னன்னு சொல்லுமா. அவரு என்கிட்ட நல்லா பேசுறாருப்பா. ஆமாமா, அதனால என்ன? அவனை ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடணும், அவ்வளவுதானே. போட்டுருவோம், நீயே சமைச்சு போடு. ஆனா ஒண்ணு, உன் சமையலை சாப்பிட்டா அப்புறம் அவன் சாப்பாட்டே மறந்துடுவான். இல்லப்பா. என்னம்மா? அவரு காலேஜ்ல படிக்கும்போது ரொம்ப முரடனா இருந்தாருப்பா. ஆமாமா, அது பெரிய தகராறாயி போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய், ஐயோ இப்ப எதுக்கு அதெல்லாம்? இல்லப்பா,
ஆனா இப்ப என்கிட்ட பேசும்போதும் சரி ஆ. வேலை பார்க்கறதுல சின்சியரா இருக்கிறதுலயும் சரி எல்லார் கூடவும் பழகுறதுலயும் சரி நம்ம வாட்ச்மேன் கூட தான் சின்சியரா இருக்காம நம்ம கம்பெனில எல்லாருமே சின்சியரா தான் இருப்பாங்க. என்னடா? இல்லப்பா ஆ, ஆனா அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்பா. என்ன டிஃபரெண்ட்? அது வந்து அவரு ராயல் ஃபேமிலிப்பா, பெரிய குடும்பத்துல பிறந்தவர்ப்பா. இந்த பார், சுந்தரேசனை பெரிய குடும்பத்துக்காரன்னு சொல்லாத, அது எனக்கு பிடிக்காது. அந்த பையன் நல்லவன், தெரிஞ்சிட்டான், நம்ம கம்பெனில வேலை கொடுத்துருக்கோம். அந்த பையன் நல்லவன், அவனை பத்தி என்ன சொல்ல வர அதை மட்டும் சொல்லு. அப்பா ஒத்துக்கிறீங்களாப்பா? ம், நிறைய நல்லவர் தானே? அவன் நல்லவன் தான், அதுக்கு என்ன பண்ணணும்? அது வந்துப்பா ஆ. நரேன் ரொம்ப நல்லவர்ப்பா. அவரு ஆ, 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 நின்னு முழுங்காத. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லா புரியும். நான் 4 பெண்களை பத்துவன், எனக்கு தெரியாதா? ஆனா ஒண்ணு, யார் யாருக்கு எந்தெந்த நேரத்துல எதை எதை செய்யணும்னு எனக்கு தெரியும். உனக்கு இப்ப 2 கண்டா வயசு, இந்த மாதிரி நினைப்பெல்லாம் உனக்கு வரக்கூடாது, புரியுதா? அப்பா கவலைப்படாதப்பா. உனக்கு எப்படி என் மனசுல ஒரு இடம் கொடுத்துருக்கேனோ அதே மாதிரி அந்த நல்ல பையனுக்கும் என் மனசுல ஒரு இடம் கொடுத்துருக்கேன். நிஜமாவாப்பா? ஆமா. அப்பாவோட பேச்சை கேட்டுட்டு நான் உன்னை ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டேன். நான் உனக்கு எவ்வளவு கெடுதல் செஞ்சிருந்தாலும் நீ எதையுமே மனசுல வச்சுக்காம நான் திருந்தி வாழணுங்கிற ஒரே காரணத்துக்காக நீ ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்ட. கஷ்டப்பட்டது தான் பலன் கிடைச்சிருச்சுல, இன்னும் ஏன் அதை நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆம்பளைங்கன்னா தைரியமா இருக்கணும். ஆம்பளைங்கிற கர்வத்துல பொம்பளைங்க எல்லாத்தையும் ஒரு புழுவா நினைச்சிட்டு இருந்தேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு புரிய வச்சிட்ட லலிதா. புரிஞ்சுக்கிட்டு வாழறதாங்க வாழ்க்கை. ஆம்பளை வசதியா பொம்பளை வசதியான்னு பேசிக்கிட்டு இருந்தா குடும்பம் நடத்த முடியாது. ஒருத்தரை ஒருத்தர் மதிச்சாதான் ஒழுங்கா குடும்பம் நடத்த முடியும். என்னையும் மதிச்சு நான் செஞ்ச தப்பையும் மன்னிச்சு என்னை மனுஷனா மாத்திட்டேன். சொன்ன மாதிரியே நீங்க எல்லாம் ஜெயிச்சிட்டீங்க, நாங்க தோத்துட்டோம். நீங்க என்கிட்ட தோக்கணுங்கிறதுக்காக நான் இவ்ளோ கஷ்டத்தை அனுபவிக்கலங்க. நீங்க கடைசி வரைக்கும் உங்க அப்பா கிட்ட கோழையாவே இருந்து இந்த சமுதாயத்துல தோத்துறக்கூடாதுன்னு தான் என்னோட ஆசை. என்னோட ஆசை என்ன தெரியுமா? நாங்கெல்லாம் திருந்தின மாதிரி எங்க அப்பாவும் திருந்தணும். பொம்பளைங்களை கேவலமா பேசிட்டு இருக்கிற அவரு அவர் வாயாலேயே பொம்பளைங்களை தெய்வம்னு சொல்லணும். நிச்சயமா சொல்லத்தான் போறாரு, அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. அவர் கூட இருந்த அத்தையும் நரேந்திரனும் அவரை விட்டு நம்ம கூட வந்தாச்சு. அவர் தனியா இருந்து தவிக்கணும். தவிச்ச வாய்க்கு தண்ணி தரக்கூட ஆள் இல்லாம துடிக்கணும். அப்பதான் பொண்டாட்டி புள்ளைங்க மருமகளோட அருமை அப்பயாவது புரியுதான்னு பாப்போம். அவருக்கு இந்த ஜென்மத்துல புரியாது, புரிய வைக்கவும் முடியாது. அவர் திருந்தவே மாட்டார். அவர் இருந்தா என்ன போனா என்ன? அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க மட்டும் திருந்தணுங்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. எங்களையும் மதிச்சு மாமா எங்களை மருமகளா ஏத்துப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. என்னைக்கு அவர் மனுஷனா மாறி திருந்துறாரோ அன்னைக்குதான் நாங்க உண்மையிலேயே ஜெயிச்சதா அர்த்தம். அப்பாவும் மனசு மாறி மறுபடியும் நம்மளெல்லாம் ஏத்துப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கையில தாங்க வாழ்க்கையே இருக்கு. மாமா நிச்சயமா மாறதான் போறாரு. கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் முன்னாடி வந்து மனம் திருந்தி கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்க தான் போறாரு. அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்லைங்க. அப்பா இரு இரு. அப்பா என்னம்மா? சொல்லுங்கப்பா. சொல்றேன், சத்தம் போடாத. பொறு. சொல்லுப்பா. சொல்றேன்ல. பேசிட்டு இருக்கீங்க. எப்போ நீ படபடன்னு பேசிட்டு இருப்ப, இப்ப என்ன ஜாடையில பேசுற? என்ன விஷயம்? ஆமா, இப்ப ரொம்ப மாறிட்டால. கல்யாணத்துக்கு முன்னால நீ எப்படி இருந்த? நான் எப்படி இருந்தேன்? எப்பவும் போலதான் இருந்தேன். அதான் இல்ல. அப்பா எனக்கு எப்பப்பா கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க, எப்ப பண்ணி வைக்க போறீங்கன்னு என்னை போட்டு அரிச்சுக்கிட்டு இருந்தல்ல. ஆமாப்பா, பறிச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப ஏன் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமோன்னு இருக்கு. அதே தான் இப்ப இவ பண்ணிட்டு இருக்கா. என்னது? கல்யாணம் பண்ணிக்க போறியா? ம். ஏன் ருத்ரா, என்ன பார்த்துமா உனக்கு புத்தி வரல? அதெல்லாம் படிக்காத, இப்படியே இரு. அப்பா இவகிட்ட கேட்காதீங்கப்பா, அவ தப்பா சொல்றாப்பா. சரி மாப்பிள்ளை யாருன்னு சொல்லு. ஐயோ, நம்ம ருத்ரா வெக்கப்படுறாப்பா. சொல்ல நீதான். சொல்லு அப்பா போங்கப்பா. வெக்கத்தை பாரு. வேற யாரும் இல்லம்மா, நம்ம சுந்தரேசன் இல்லையா, அவனோட பையன் நரேன் தான். அப்பா என்ன சொல்றீங்க? சுந்தரேசன் பையனா? எப்படிப்பா? அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எவ்வளவு பெரிய விரோதம் இருக்கு. எப்படிப்பா நடக்கும் இது? அவதான் சொல்றானா நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க? இல்லம்மா, சுந்தரேசனுக்கு எனக்கு தானே விரோதம். அவங்க பசங்க என்ன பண்ணாங்க? அதுவும் இல்லாம அந்த பையன் இப்ப சுந்தரேசனோட இல்ல, தனியா இருக்கான். நம்ம ஃபேக்டரியில வேற வேலை செய்யறான். நல்ல பையனா இருக்கான். எல்லாத்துக்கும் மேல இவ அவன் மேல ஆசைப்படுறா.
என் குழந்தை ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது என் கடமை இல்லையா? அதனால தான் முடிக்கலாமான்னு பார்க்குறேன். ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, யார் மூலமாக முடிக்கிறது, அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்பா, எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது. நான் அதை சொல்லட்டுமா? சொல்லுமா. அந்த சுந்தரேசன் குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் இடையில பாலமா இருக்கிறது லலிதா அக்கா தான். நீங்களும் அம்மாவும் போய் அவங்கள பார்த்து பேசுனீங்கன்னா இதுக்கு நிச்சயமா ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்பா. கரெக்ட்மா, நீ சொல்கிறதும் நல்ல ஐடியா தான். ஏன்னா சுந்தரேசனோட அவன் பசங்கள்லாம் இப்போ இல்லை, எல்லாரும் தனியாக போயிட்டாங்க. அவன் பொண்டாட்டி கூட லலிதா வீட்டில் தான் இருக்கா. அதனால இதை லலிதா மூலமாக ட்ரை பண்ணலாம். அவன் மூலமாக சுந்தரேசன் ஒய்ஃப் கிட்ட பேச வச்சு அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது நல்ல ஐடியா தான். உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போய் நாளைக்கே பேசி பார்த்துட்றேன். சீக்கிரம் போங்க. அவசரப்படாதம்மா. உன் கல்யாணத்துக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு பாத்தியா? என்னப்பா பேசுறீங்க? ம். கல்யாணம் வரைக்கும் தானே நீங்க கஷ்டப்பட போறீங்க. ஆமாமா, அதுக்கப்புறம் அவரு இல்ல கஷ்டப்படணும். அப்பா பாருங்கப்பா. சுமி, உன் குழந்தை அழற சத்தம் கேக்குது. அழறது என் குழந்தை இல்ல, உன் குழந்தை. எப்படி இருக்க லலிதா? நல்லா இருக்கேம்மா. குழந்தை எப்படிமா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கான். என்ன குழந்தைம்மா? ஆம்பளை குழந்தை, தெரியாதுங்களா? அடேப்பா, சுந்தரேசனுக்கு பொம்பளை பிள்ளைனால பிடிக்காது. அவனுக்கு பிடிக்காத மருமக பிடிச்ச மாதிரி பேரனையே பெத்து கொடுத்துட்ட போல இருக்குப்பா. அந்த பேரனை பாக்கிறதுக்காகவாது மாமா திருந்தி வராரா இல்லையா பாருங்க. சரி சரி, ஆமா. நீ முதல்ல என் வீட்டு குழந்தை தூக்கிட்டு வரலாம்ல? ஒரு 3 மாசம் போட்டும், வெளியில கூட்டிட்டு வரேன். அது ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலான்னு தான் இப்ப இங்க வந்தோம். என்ன விஷயம் அங்கிள்? அது வந்து சொல்ல. ஐயோ நான் சொல்ல, நீங்க சொல்லுங்க. நீயே சொல்லு. ஐயோ நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லுங்க. இருங்க இருங்க, என்னது இது? ஆளாளுக்கு நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்ல மாட்டேன்னு. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க அங்கிள் ப்ளீஸ். ஒன்றும் இல்லைம்மா, நம்ம ருத்ரா இருக்கா இல்லையா, அவளுக்கும் நரேனுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். நிஜமாவா? ஆமாம்மா, 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிறாங்க போல இருக்கு. ருத்ராவும் என்கிட்ட பல தடவை ஜாடமாடையாக சொன்னா. ஏதோ குழந்தைங்க ஆசைப்பட்டது, நமக்குள்ளே ஏதோ பழைய விரோதங்கள் இருந்தாலும் குழந்தைங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதானே முக்கியம்னு நினச்சி கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அப்பா, கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எப்படி இப்படி முடிவெடுத்தீங்க? ஆச்சரியமா இருக்கு. அது ஒண்ணும் இல்லம்மா, சுந்தரேசனோட நரேன் அவங்க அம்மா இல்ல, உன் கூட இருக்கிறதா கேள்விப்பட்டோம். ஆமா. அப்புறம் சந்திரா கம்பெனில நரேன் வேலை செய்யறான். ஐயோ ரொம்ப நல்ல பையன் கேள்விப்பட்டோம். 2 பேரும் ஒண்ணா படிச்சிருக்காங்க. கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லையா? அது சரி. இதை எப்படி நான் போய் காமாட்சி கிட்ட பேச முடியும் சொல்லு? அதனால நான் பேசணும்னு சொல்றீங்க அதானே? கவலையே படாதீங்க. அத்தை இப்ப முன்ன மாதிரி இல்ல அங்கிள், மாறிட்டாங்க. அதனால நான் இந்த விஷயத்தை சொன்னா கண்டிப்பா அவங்க சம்மதிப்பாங்க. அப்படியா? சொன்னாங்க என்ன இல்ல, சொல்லி சீக்கிரமா சம்மதிக்க வச்சு கல்யாணத்தை முடிய. பேசிக்கிட்டு இருந்தா முடியாது, காரியத்தை முடிய. உத்தரவு மன்னா. ஏய் சின்ன குட்டி, இங்க பார், இங்க பார், இங்க பார். இங்க பாருடா, உங்க தாத்தாவை பார். ஏய், ஏய். இங்க வா, இங்க வா, இங்க வா, கிட்ட வா, கிட்ட வா, தாத்தா கிட்ட வா. தாத்தா பெரிய செய்ய. வாங்க மாமா. வணக்கம்மா, வாமா. ஐயோ பரவாயில்ல மாமா, உட்காருங்க. இல்ல, குழந்தைய பார்க்கணும்னு ஆசை வந்தது,
அதான் வந்துட்டேன். அது குழந்தை பரவாயில்ல மாமா. யாரு குழந்தைது? உங்க பேரன் தானே. அவனை பார்க்கறதுக்கு ஏன் திருட்டுத்தனமா வரணும்? இல்ல, யாருக்கும் தெரியாம அப்படியே பார்த்துட்டு போயிடலான்னு நினைச்சேன். இப்போ எல்லார் முன்னாலையும் மாட்டிக்கிட்டேன். அப்படியே பார்த்துட்டு உடனே போயிடுறதுக்கும் எனக்கு மனசே வரலம்மா. அவனோட சிரிப்பு, அவனுடைய அந்த ஆட்டம் அதெல்லாம் பார்த்துட்டு என்னங்க இது? பேரனை பார்க்கறதுக்கு திருட்டுத்தனமா தான் வரணுமா? உங்களை யார் என்ன சொல்லிட போறாங்க? மாமா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஆம்பளை பிள்ளைய பெத்து கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். என்ன அங்க நான் மட்டும் தனியா இருக்கிறேன், நீங்கெல்லாம் இங்க இருக்கிறீங்க. நீங்கெல்லாம் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு வந்து நாமெல்லாம் ஒண்ணா சேர்ந்து வாழ்ந்தா நான் இன்னும் சந்தோஷப்படுவேம்மா. வருவீங்களா? நீங்கெல்லாம் வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேம்மா. தயவு செய்து வந்துருங்கம்மா. குழந்தையோட வந்துருங்கம்மா. தயவு செய்து வந்துருங்கம்மா.